ஹலோ நேர்களே, இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னாக்கா ஸ்டீல் கட் ஓட்ஸ். இது கூட வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து காரசாரமாக ஒரு டேஸ்டியான மசாலா உப்புமா செஞ்சு காட்டுறேன். எல்லாருக்கும் தெரிஞ்சபடி ஓட்ஸில் 3 விதம் வரும். ஒன்று ஸ்டீல் கட் ஓட்ஸு, இப்போ நான் என்ன காட்டின்னு இருக்கேன் வீடியோவில், இது கோதுமை மாதிரி இருக்கும். இது இந்த தலியான்ட்டு கூட சொல்வாங்க. இந்த மாதிரி ஓட்ஸ் வரும். இன்னொன்று பிளேன் ஓட்ஸு, இன்னொன்று ஃப்ளேக்ஸ் மாதிரி வரும், ரோல்டு ஓட்ஸு. ஆனால் இந்த ஓட்ஸில் ஹை ஃபைபர் இருக்கும், எக்கச்சக்க ஃபைபர். இதை வீக்லி ஒன்ஸ் செஞ்சு சாப்பிடுங்க. நான் பாருங்க, இந்த ஓட்ஸை எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து ராத்திரியே ஊற வச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ஊற வச்சுட்டு பண்ணுங்க, அப்போ தான் நல்லா வெந்து வரும், பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இல்லை மினிமம் ஒரு 4 hours ஆனால் ஊற வைக்கணும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு குக்கர் வச்சுட்டு 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு தாளிப்புக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு கடுகு வெடிஞ்ச அப்புறம் பொடியாக நெருக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஒரு டிரான்ஸ்பேரண்ட் வரணும், ஆனால் கண்ணாடி பாத்திரத்துக்கு வந்த அப்புறம் வெஜிடபிள்ஸு சேர்த்துக்கணும். உங்களுக்கு என்ன கறிகாய் விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. நான் இங்கே குடமிளகா, பீன்ஸு, கேரட்டு, முட்டைக்கோசு, பட்டாணி, அப்புறமா முக்கியமாக நான் இங்கே சோம்பு கீரை சேர்த்துருக்கேன். ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், வெரி ஹெல்த்தி கூட. அப்புறம் 2 தக்காளியை பொடியாக நெருக்கி சேர்த்துருக்கேன். இப்போ எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்தாச்சு இல்லையா? நல்லா ஒரு ரவுண்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்படுற உப்பு சேர்த்து விடுங்க. உப்பு சேர்த்த உடனே சீக்கிரமாக வெந்துடும். அப்புறமா ஊற வச்சிருக்கிற ஸ்டீல் கட் ஓட்ஸை சேர்த்துட்டு ஒரு ரவுண்டு அந்த கறிகாவோட மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ தட் எல்லாம் சேர்ந்த போல் இருக்கணும். இப்போ முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. இதுக்கு அளவு இல்லை, நீங்கள் எவ்வளோ எடுத்துன்னு இருக்கிறீங்களோ அதுக்கு ஃபுல் கம்ப்ளீட்டாக கவர் ஆகணும். ஒரு லேயர் மேலே இருக்கணும் தண்ணி, அவ்வளோதான். இப்போ குக்கர் லிட்டை மூடிட்டு ஒரு 4 விசிலுக்கு நீங்கள் கூவ வைக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வெந்த வரும். ஒரு 4 to 5 விசில்ஸ் வரணும், கட்டாயமாக வரணும். பாருங்க, விசில்ஸ் வந்தாச்சு. நான் இப்போ குக்கர் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஓசை அடங்கின அப்புறம் திறந்து பார்த்தாக்கா சூப்பராக வெந்திருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அது டேஸ்ட்டை விட வெரி வெரி ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் இது. ஏன்னா ஹை ஃபைபர் இருக்கிறப்படுத்தது. உங்களுக்கே தெரியும் வெஜிடபிள்ஸ் எவ்வளோ நல்லதுன்ட்டு. உங்களுக்கு என்ன கறிகாய் வேணுமானோ சேர்த்துக்கோங்க, அவ்வளோ டேஸ்டியாக வரும். சுட ஆவி பருக்க நெய் ஊற்றிட்டு 1 டீஸ்பூனு நெய் ஊட்டுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சுட்டு எப்படி வந்ததுன்ட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிகளை நீங்கள் பார்க்கணுன்னாக்கா வீணாலட்சுமி நாராயண் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்க. அடுத்து இதே மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.